கோசாரிப்பட்டி கோசாரிப்பட்டி அருள்மிகு பச்சையம்மன் சபை எதற்காக என்ன காரணத்திற்கு அலங்கரிக்கப்பட்டது? சரி, சேலம் சேலம் பவானி கொண்டலப்பட்டி அமங்கேற்ற செய்த நாடகம் என்ன? சிவபுராணத்தில் ஒரு பாகமாக இருக்கக்கூடிய பரமக்கேது பாவாடராயன் சண்டை. பக்தன் மார்கண்டையன் பக்தன் மார்கண்டன் இல்லை என்றால் இன்னும் 16 படித்த ஆயுள். பக்தர் மார்கண்டன் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருந்தார். இந்நாடகத்தில் நான் யார்? என் பெயர் என்ன சொல்லட்டுமா? மத்தியில் திறந்தவன் புத்தியில் திறமையானவன் என் பெயரோ மிருகண்ட ரிஷி. மிருகண்ட ரிஷி உண்மைதான். மிருகண்ட ரிஷியாக இருந்தாலும் சாமி, நீங்கள் எந்த நாட்டை ஆண்டு வரீங்க? நகரம் என்ன? என் பெயர் மிருகண்ட ரிஷியாக இருந்தாலும் நான் வேகம் என்று வெளியே வந்தவுடன் என்னையும் ஒரு விருட்டா நண்பா திரையுலகுக்கு நம்மை கொண்டு போய நம்மளையும் ஒரு நாடகம் இருந்து உலகமெல்லாம் பரப்பிக் கொண்டிருக்கின்ற அருமை தங்கை அருமை அக்கா அவர்கள். ஆமா, பூங்குடி அக்கா அவருடைய குடும்பமும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை பெற்று சீரம் சிறப்புமாய் வாழ எல்லாம் வல்ல பச்சையம்மனை பிரார்த்திக்கின்றேன். அது மட்டுமல்ல, கேஜிபி ஆபரேட்டர் கேஜி என் பெயர் மிருகண்ட ரிஷியாக இருந்தாலும் என்னையும் 10 மாதம் 300 நாள் 3000 தசவினாடி அங்கத்திலே சுமந்து என்னை பெற்றெடுத்த என் மாதா பிதா. சாமி சொல்கிறேன்.
நண்பா ஓ எல்லாத்துக்கிட்டையும் என் அக்கௌண்ட்டுக்குள்ள டீ கொண்டு போயிடுச்சு வேற மாது பாஜாரா எல்லாம் போய் உனத்தையா டீ குடிக்கிற டீ டீ கொண்டு வர சொல்ல உங்களுக்கு 3 பேர் சேர்த்து போயிடுறாங்க வரலைன்னா உசுரால் இருக்குன்னு என்னை 10 மாதம் 300 நாள் 3000 தசவினாடி அங்காத்திலே சுமந்து என்னை பெற்றாரே தாய் என் தாய் சிந்தாமணி என் தந்தையார் உச்சித மகாமுனிவருக்கும் சிந்தாமணிக்கும் பிறந்த நான் பிராமணர் குலத்தைச் சேர்ந்தவன். ஓ பிராமணர் குலம் உண்மைதான். சரி அப்படி இருந்தாலும் நான் மலையிட்ட மங்கை. என்ன சாமி சொல்லுங்க ஏன் ஆயிடுச்சா தம்பி எங்க குஞ்சாட்டிட்டு எதுனா ஜடி போடாம ஒண்ணு போடாம மங்கை என் ஆசநாயகி என் அன்பு தேவி குடிச்சிங்களா? டீ குடிச்சிங்களா? வாங்க போலாம். நான் மாலையிட்ட மங்கை என் அன்பு தேவி என் தேவி உங்களுடைய தேவி என் தேவியோ மருத்தாவதி. மருத்தாவதி என் தேவி மருத்தாவதி. நாம் ஆண்டு வரக்கூடிய ராஜ்யம் சிவனவந்தாபுரியில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய உச்சிதப்பட்டினம். ஆமா, சரி சாமி. பிராமணர் குலத்தைச் சேர்ந்தவன். உண்மைதான். சரி சாமி, இருக்கட்டும். நீங்கள் மருந்தாவதி மாலையிட்டு வேலையிட்டு தாங்களுக்கு என்று ஏதாவது புத்தர சொந்தம் இருக்கிறதா? நண்பா,
இடையகாட்டை சேர்ந்த செல்வம் ஐயா அவர் பெற்றோர் 10 ரூபாய் கொடுத்துள்ளார். சரி, அவர் செய்யும் தொழில மேன்மை முன்னேற்ற வளர்ச்சி நல வருமானத்தை கொடுத்து சீரம் சிறப்புமாய் வாழ பச்சியமனை பிரார்த்திக்கின்றேன். நண்பா, அந்தனர் குடும்பத்திலே பிறந்த நான் நீங்கள் என்ன பாவம் செய்தனோ தெரியவில்லை. எனக்கு புத்திர சந்தானமே இல்லையடா. சந்தானமே இல்லாமல் போய்விட்டது. திருமணம் நடைபெற்ற ஆண்டுகள் ஆகியும் 60 குறுக்கே 20 ஆகிவிட்டது. என்னை தள்ளாடு வயதில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன். கொண்டிருக்கிறீங்க. பாலும் பரமனுக்கு நான் என்ன பாவம் செய்தனோ தெரியவில்லை. உலக ஜீவராசிகள் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆமா, அதுக்கு ஒரு குட்டியிடும் குஞ்சிடும் இருக்கிறது. சாமி, எனக்கு எந்த பலனுமே இல்லை. அப்படித்தானே. யாருக்கு என்ன தீங்கு செஞ்சீங்க? யாருக்கு நான் என்ன தீங்கு செய்தனோ தெரியவில்லை. தெரியல. அதனால நண்பா, என் தேவி அரண்மனையில் இருப்பார். தேவி உண்மைதான். யாரவள்? மருத்தாவதி. மருத்தாவதி. என்னதான் ஆண்டாண்டு இருந்தாலும் நமக்காக ஒருவன் இருந்தால் போதுமே. உண்மைதான். நமக்காக ஒரு குழந்தை இருந்தால் போதும். ஆனால் இன்னைக்கு என் மனைவிதான் எனக்கு குழந்தை. அவங்களுக்கு நீங்க குழந்தையாகும், எனக்கு அவங்க குழந்தையாகும். உண்மைதான். இப்படியே இருந்து வரீங்க சாமி. அதனால என் தேவியை அழைத்து இன்று இறுதி முடிவு கட்ட வேண்டும். ஆகட்டும் சாமி, ஆ. சென்று வாருங்கள். நான்